ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரொமோ பார்த்தீங்களா? எல்லோரும் எப்படி இருந்தது, யாரெல்லாம் ரிப்பீட்டட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பட் அந்த வீக்காவோட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது எல்லாத்தையுமே மறக்க வச்சுடுதுங்க. அவ்வளோ அழகான ஒரு ப்ரொமோ, ஒரு கலர்ஃபுல், ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல். அதாவது நம்ம வீக்காக தான் பார்த்திங்கன்னா சேம் கலர் காஸ்டியூம் வருவாங்கன்னு பார்த்தா நதிகள் எல்லோரும் சேம் காஸ்டியூமில் வந்திருந்தாங்க. ஸோ விஜயோட காஸ்டியூமை பழைய விஜய் காஸ்டியூமை சீக்கிரமாக மாற்றினா நல்லாயிருக்கும். அதுதான் எல்லா ஃபேன்ஸோட ஆசை. பட் இன்றைக்கி ப்ரொமோ ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. மோஸ்ட் அவைட்டட் ப்ரொமோன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு தருணத்துக்காக தான் ஒட்டுமொத்த வீக்காக ஃபேன்ஸுமே காத்துட்ருந்தோம். கரெக்டு தானே என்ன? ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ப்ரொமோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம வீடியோவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு ப்ரொமோங்க. ஸோ இனிமேல் தான் காதல் கதை வரப்போகுது. அகைன் ஒரு காதல் பண்ணி மேரேஜ் ட்ராக். ஸோ இது வரைக்கும் நம்ம நதி ஃபேமிலி எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வீக்காக்கு. பட் இருந்தாலும் இப்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒரு காலத்தில் தாத்தாவும் இப்படி தான் வீக்காக்காக சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறி ஸோ அவரோட கேரக்டர் டேமேஜ் பண்ணி மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. என்ன தான் அவர் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாலும் பட் அவர் பண்ணது ஒரு மிகப்பெரிய துரோகம் இல்லையா? ஸோ விஜய் யாரையுமே இந்த ஃபேமிலியில் நம்ப மாட்டார். தாத்தாவை மட்டும் தான் நம்புவார். பட் ஒட்டு மொத்தமாக போட்டு முதுகில் கொத்திட்டார். அதுதான் இப்போ நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை தாண்டி அதே மாதிரி நம்ம நதி ஃபேமிலி நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வீக்காக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா அது ஓவர் கம் பண்ணுற மாதிரி இப்போது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வீக்கா செய்கிறதுக்கு. அதை தான் நம்ம ரசிக்க வைக்கிறது. சாரதாமாவாக இருக்கட்டும், கங்கா, காவேரி, யமுனா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போது சப்போர்ட்டிவாக எப்படியாவது வீக்காக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. இனிமேல் ரெகுலராக காமிச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு ஹாப்பியாக ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க இல்லையா? நம்ம அஞ்சலி பாப்பாவே இங்கேயே ஸ்கூல் படிக்க வச்சுட்டு கொடைக்கானல் போகாமல் ஒரு ஃபேமிலியாக இங்கேயே இருக்கிற மாதிரி ட்ராக் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கம்மியான பீப்புள்ஸ் வச்சு ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் அது நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் எனிவேஸ் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வீக்கா லவ் ட்ராக் வந்தாச்சு. எல்லோரும் ஹாப்பியாக அவங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.